நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே கேர்ள்ஸ், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மொத டான்ஸ் ஆடுவேன். அத பார்த்து எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே ஸ்டைலா அழகா ஆடணும். ஓகேவா? ரெடி? ஓகே, மியூசிக் போடுங்க. 5 6 7 8. ஓகே, ஸ்டாப் தி மியூசிக். ஓகேவா? கத்துக்கிட்டீங்களா? புரிஞ்சுதா? ஸ்டெப்ல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தாலும் பரவாயில்ல, வாயை மூடிட்டு நான் சொல்றதை கேளுங்க. ஆடுறீங்க. ஓகே, இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். நீங்க எப்படி ஆடுறீங்கங்கறத நான் பார்க்க போறேன். ஓகேவா? ரெடியா? வாய் திறந்து சொல்லுங்க. ஓகே, ரெடி. இப்போ நம்ம கவுண்டோட பார்க்கலாமா முத? ரெடி? ஓகே, பாருங்க. 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. சோ நான் இப்ப வந்து உங்களை பார்த்து நிக்க போறேன். மியூசிக் போடுவாங்க, ஒழுங்கா ஆடுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லி தரேன். ரெடி? மியூசிக் போடுங்க. மாப்ள, உள்ள எனக்கு உடம்புல எங்கேயோ பெரிய மச்சம் இருக்கு மாப்ள. டேய் டேய், அதெல்லாம் என் வாழ்க்கையில எதுக்குமே கலங்கினதுலடா. ஆனா என்னால இந்த கருமத்தெல்லாம் பார்த்துட்டு கலங்காம இருக்க முடியல மாப்ள. 5 6 7 8. ஏய் லட்டு, வாட் ஆர் யூ டூயிங்? என்ன பண்ற? உன்னை சீர் கழிச்சு மாதிரி ஆட சொன்னா சேத்து பட்ல வட வைக்கிற ஆயா மாதிரி ஆடுற. ஒழுங்கா ஆடு. கம் ஆன், எல்லாரும் கூட சேர்ந்து ஆடு. 1 2 3 4. ஐ 1 2 3 4 5 6 7 8. சரி, ஓகே. இப்போ நான் ஒரு ஸ்டெப் போட போறேன். அது எல்லாரும் சேர்ந்து பாருங்க. ஓகே? நீங்க எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படாதீங்க. இந்த மூவ்மெண்ட் பேரு ஸ்கொயர். இந்த மூவ்மெண்ட் மைக்கேல் ஜாக்சன் தான் போடுவாரு. மைக்கேல் ஜாக்சனுக்கு அப்புறம் இந்த மூவ்மெண்ட் பெர்ஃபெக்ட்டா போடுறது நான் மட்டும் தான். ஓகே மாப்ள, ஊர்ல சாவு கூத்து காடிட்டு இருந்த ஒரு புண்ணாக்கு இங்க வந்து தலைவன் மைக்கேல் ஜாக்சனை பத்தி எப்படி பேசுறான் பாரு. மைக்கேல் ஜாக்சன் தொடாலவாது இருப்பியா? மாஸ்டர் இப்பெல்லாம் பேசக்கூடாது, அது ரொம்ப தப்பு. தட்ஸ் குட். உங்க எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன். மாப்ள, குள்ள ரொம்ப ஓவரா பேசுறான்டா. பேசிட்டோம் மாப்ள, பேசிட்டோம். இந்த விஷயத்துல நம்ம வேற எதுவும் பேச முடியாது. ஏன்னா நம்ம டான்ஸ் விஷயத்துல கொஞ்சம் வீக் தானே. நம்ம எதுக்காக இது டான்ஸ் ஆடுறோம்னா, நம்ம டீம் பசங்கலாம் பேட்டிங் ஆடிட்டு இருக்கும்போது நீங்க எல்லாரும் இந்த மாதிரி டான்ஸ் ஆடினீங்கன்னா தான் நல்லா உற்சாகமா இருக்கும். சோ நம்ம பசங்க 6 4 ஆடுவாங்க. ஓகே மாஸ்டர், எஸ், எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. பேட்ஸ்மேன் நாங்க ஆடுறத பார்த்தா போல்ட் ஆட மாட்டாரா? இது ஒரு நல்ல கேள்வி. நான் இந்த பாயிண்ட ஒத்துக்கிறேன். இதுக்கு என்ன பண்ணலாம்னா, சூப்பர். நீங்க வந்து நம்ம எதிரணி ஆடும்போது இந்த மாதிரி போயிட்டு கிளி கிளி கிளின்னு ஆடுனீங்கன்னா அவங்க அவுட் ஆயிருவாங்க, நம்ம வின் பண்ணிடலாம். சூப்பர். ரெடி? ஆடலாமா? ஆனா அப்புவா? ஏய், கால் மீ மாஸ்டர். சரிங்க மாஸ்டர். என்னன்னு சொல்லு. இப்போ நாங்க ஆடும்போது எதிரணில இருந்து யாராவது பிரச்சனை பண்ணா அத பத்தி நீங்க பயப்பட தேவையில்ல. ஏன்னா அந்த பசங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு. உங்கள மாதிரி மொக்க ஃபிகர்ல அவங்க சைட் அடிக்க மாட்டாங்க. டேய் ரொம்ப ஓவரா பண்றடா நீ. ஏய், இவ்வளவு கோவப்பட கூடாது. சாந்தமா இருக்கணும், அப்பதான் டான்ஸ் ஒழுங்கா வரும். புரிஞ்சுதா? ரெடி? ஆடலாமா? ரெடி? போலாமா? இப்ப காலை தூக்கி அப்படியே ஒரு டர்ன். ஓகே? ரெடி? ஓகே, பண்ணுங்க. ரெடி? 5 6 7 8. 1 and 2. ரெடி? 5 6 7 8. 1 2. 1 and 2. 1 and 2. ஏய் வித்யா, என்ன? வாட் இஸ் திஸ்? தப்பா பண்ற? எனக்கு வர மாட்டேங்குது மாஸ்டர். ஏய், அழக்கூடாது. நான் சொல்லி தரேன். ஓகே? ஒண்ணு இல்ல. வா, இப்படி ஃப்ரண்ட்ல வா. இப்போ நான் போட போதே கபால்னு புடிச்சுக்கோ. ஓகே? ரெடி? 1. ஏய் என்னம்மா, என்ன பிடிக்கிறா? மூவ்மெண்ட் பிடிக்க சொன்னா என்ன பிடிக்கிறா? புடிச்சுக்கோன்னு சொன்னீங்க. ஐயோ, என்ன பிடிக்க கூடாது, மூவ்மெண்ட் பிடிக்கணும். ஓகே? ஓகே, ரெடி. ஸ்டெப் பார். ரெடி? 5. எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு. வாட் டவுட்? ஏய், நீ பின்னாடி போ. நீ வா. கம் ஹியர். எனக்கு டான்ஸே வரல மாஸ்டர். அப்படிலாம் சொல்ல கூடாது. நான் இருக்கேன்ல, நான் சொல்லி தரேன். ஏன் வரல? முதல்ல இங்க வாங்க, ஃப்ரண்ட்ல வாங்க. கை எப்படி தூக்குங்க. கையை ஐயோ, காலை எப்படி தூக்குங்க. இந்த கோணலாம் காலை தூக்க கூடாது. காலை ஸ்ட்ரைட்டா அழகா தூக்கணும். ஓகே? சூப்பர். அழகா இருக்கு. இப்ப இப்படி பண்ணி அப்படியே ஒரு டர்ன் பண்ணுங்க. ஏய், இவ ரொம்ப ஓவரா போறான்டி. வா, வண்டர்ஃபுல், சூப்பர். மாப்ள, இவனை பார்த்தா டான்ஸ் சொல்லி தர வந்த மாதிரி தெரியல. மாப்ள, அப்பு இன்னைக்கு
அவன் பிறவி பையனையே அடைஞ்சிட்டான் மாப்பிள்ள. அவன் நல்லா இருக்கணும் மாப்பிள்ள, ரொம்ப நல்லா இருக்கணும். ஏன்டா இப்போ உன வாழ்த்திரியா இல்ல அவனுக்கு சாபம் விடுறியா? அங்க பாரு, அங்க பாரு, கண்கொள்ளா காட்சிய பாரு. அந்த கன்றாவே என்னால பார்க்க முடியல மாப்பிள்ள. அடடட, பிடிச்சு சுத்துறா மாப்பிள்ள. ஓகே கேர்ள்ஸ், கம் ஆன் டான்ஸ். மாப்பிள்ள இவனை நம்பி எப்படி அந்த பொண்ணுங்க வந்துச்சு? அதான் மாப்பிள்ள எனக்கும் கூட தெரியல. ஏய் இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இந்த கன்றாவியை பார்த்தாலும் உன் நண்பனை உயிரோட பார்க்க முடியாது. போயிடலாம். இரு மாப்பிள்ள, தொடத்தான் முடியல, பார்த்தாவது சொன்னா கேளு, வா அனுபவிச்சுக்கலாமே. போலாம். அம்மா வா இங்க உட்காருவோம். மாப்பிள்ள நீ என் உயிர் நண்பன் எனக்கு தெரியும், எனக்கா உன் உயிரையும் கொடுப்பேன்னு தெரியும். போய் தண்ணி கூட மாப்பிள்ள. இங்க பாரு, நீ எப்படி கிரிக்கெட் ஆடினியோ அதே மாதிரி தான் நானும் கிரிக்கெட் ஆடினேன். நீ எந்த அளவுக்கு டயர்டா இருக்கியோ அதே அளவுக்கு தான் நானும் டயர்டா இருக்கேன். தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்காத, மூடிட்டு உட்காரு. மாப்பிள்ள என்னடா அவ்வளவுதான் நம்ம நட்பு, ஏன் அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க? இப்ப நீ எது சொன்னாலும் நான் கேட்கற நிலைமையில இல்லப்பா, ப்ளீஸ். நீ இல்லைன்னா வெண்ண என் தெய்வம், என் கடவுள், நடிப்பு நாயகன், வருங்கால டிஆர், இப்ப ஆல்ரெடி டாக்டர் பவர் ஸ்டார் சீனிவாசன் மாதிரி இருக்க தலைவன் அசோக் கொண்டு வர தண்ணிய பேசாமரா. மாப்பிள்ள தண்ணி கொண்டாடா. மாப்பிள்ள நீ நினைக்கிற மாதிரி கிடையாது என் நண்பன், புரியுதா? எனக்கா அவன் உயிரியே கொடுப்பான். மாப்பிள்ள தண்ணி கொண்டாடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாப்பிள்ள தண்ணி கொண்டாடா. இங்க பாரு, அமைதியா இருக்கான ஏமாத்துறாத. நானும் அவனும் கோப்பெருஞ்சோழரும் பிசுராந்தியார் மாதிரி இருக்க நட்புடா எங்க நட்பு. ஏண்டா இவ்வளவு சொல்லிட்டு இருக்க, அமைதியாவே இருக்க? எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான்? போ மாப்பிள்ள போய் தண்ணி கொண்டா. இதோ பாருடா, என்னால பேச முடியல, அதனால தான் அமைதியா இருக்கேன். கம்முன்னு இல்ல. டேய் அப்பு, நீ என்ன ஏமாத்தலாம்டா. அசோக் நீ என்ன ஏமாத்தலாம். நல்லா உன் கேலண்டர் குறிச்சு வச்சுக்க. ஒரு நாள் உனக்கு இதே மாதிரி தண்ணி தான் வந்து அன்னைக்கு எங்கிட்ட தண்ணி கேட்ப, அப்ப சுடு நீ கொண்டு வந்து உன் மூஞ்சில ஊத்துல என் பேர் காத்தல கிடையாது. என்ன பண்ணலாம் சொல்றது? டேய் உங்க 2 பேருமா கிடையாது என் நண்பன். என் நண்பன் கார்த்தி இருக்கான்ல, யார் தெரியுமா? நல்லவனுக்கு நல்லவன், வல்லவனுக்கு வல்லவன், மன்னன் ரஜினி. அவனுக்கு என்ன பண்ணுவேன்னு. மாப்பிள்ள தண்ணி கொண்டாடா. டேய் மாப்பிள்ள என் நண்பன் கார்த்திக் தெரியும்டா. ஒரே டைம்ல 60 பேர் அடிக்கிறது மட்டும் ஹீரோஸ் கிடையாது. தவிச்சு வை தண்ணி தருது ஹீரோஸ் உனக்கு தெரியும். இப்ப பாரு மாப்பிள்ள தண்ணி கொண்டாடா. நான் போலாதான்டா நினைச்சேன், ஆனா நீ என்னையே ஓட்டுறல, அவனை அப்படியே தாகத்திலே தவிச்சு சாவு. ஓ டேய் எவனோ தண்ணி தாங்கடா, ஏன்டா உயிரை வாங்குறீங்க? என்ன டேய், இவ்வளவு நேரம் வசனம் பேசுறதுக்கு நீயே போய் தண்ணி வாங்கி குடிக்கலாம்ல. வெண்ண போ. அவன் சொன்னது கரெக்ட். நீ பேசாத, நாங்க துக்கம் விசாரிக்க வரோம். டேய் வாங்கடா, வேலை இல்லாதவங்களா? தண்ணி இருந்தா கொடுங்க. டேய் என்கிட்ட தண்ணி கிடையாது, ஆனா நம்ம பாண்டி இருக்கான் பாரு, அவங்கிட்ட ஆப்பிள் ஜூஸே இருக்கு. ஏன்டா பாண்டி, இதுக்கு மேல ஆப்பிள் ஜூஸ் குடிச்சு எனக்கு கலர் ஆக போறேன். சப்பா இவன் வேற. மச்சான் இன்னைக்கு ஈவினிங் நான் பிராக்டிஸ் வரலடா. ஏன்டா? டெய்லி பிராக்டிஸ் பண்ணி உடம்புலாம் செம்ம வலியா இருக்கு மச்சான். இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கல, என்னால முடியாதுடா. ஆமாண்டா, ரொம்ப பேடா இருக்கு, கை காலம் தூக்கவே முடியல. டேய் டேய், எல்லாரும் இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு இந்த பிராக்டிஸ் கிட்டிஸ்லாம் நிப்பாட்டிட்டு பீச்சு படம்னு எங்கேயாச்சும் போலாம்டா. ஏய் அதெல்லாம் எதுவும் வேணாம்டா, ஒழுங்கா பிராக்டிஸே பண்ணுவோம்டா. எப்பா கார்த்தி, நீ ஒரு எந்திர. உனக்கு சோர்வு கிடையாது, வலி கிடையாது, ஏன் கஷ்டம் கூட கிடையாது. இதுக்கும் மேல சொல்ல போனா சூடு சொரணேன்னு சொல்லுவாங்களே, அது கூட கிடையாது. ஏய் இப்ப எதுக்குல ரொம்ப ஓவரா பேசுற? அச்சச்சோ சாரி மாப்பிள்ள, கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டேன், மன்னிச்சிடுறா. ஹாய். வாங்கம்மா. ஏன் இவ்வளவு சோர்வா வரீங்க? இவங்களுக்கு யாராவது ஜூஸ் கொடுத்துட்டாங்களா? ஓவரா பேச மிதிச்சு கொன்றுவேன். பின்ன என்னம்மா, நாங்க விளையாண்டு டயர்டா உட்காந்துருக்கோம், உங்களுக்கு என்ன? நாங்க மட்டும் என்ன சும்மா வரும், நாங்களும் ஆடிட்டு தான் வரும். ஏசி போட்டு டான்ஸ் ஆடுறதும் கொதிக்கிற வெயில கிரிக்கெட் விளையாடுறதும் ஒண்ணா? இவனுங்களுக்குலாம் டான்ஸ் பத்தி என்ன தெரியும்? ஆமாண்டா, நமக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது.
அந்த அம்மா தில்லானா மோகனாம்பாள் தங்கச்சி சொல்ல வந்துட்டாங்க. கருவாயனுக்கு வர வர வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆமா ஆமா கருவாயனுக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. உன் பர்ஸ் வாயை வச்சுக்கிட்டு நீ பேசுற பேச்சு அமைதியா இருக்கீங்களா? மாப்பிள நம்மளும் டயர்டா இருக்குன்றோம், பொண்ணுங்களும் டயர்டா இருக்கு. நம்ம ஏன் இன்னைக்கு ஜாலியா படத்துக்கு போக கூடாது? டேய் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்டா. ஏன் வேண்டாம்? போனா நல்லா தானே இருக்கும். நான் வேணா ஜெயவா கூட்டிட்டு வரட்டுமா? கார்த்தி கிளீன் போல்டு. அப்புறம் என்ன சட்டு புண்ணு சாப்பாடு கடை கிளம்ப வேண்டியதான படத்துக்கு? சூப்பர். மௌனம் சம்மதம். ஏய் அது பழைய படம்டா. இப்பயே மொக்கப்பட ஆரம்பிச்சா நீ? போ போய் தங்கச்சி கல்யாணத்துக்கு மாப்பிளைக்கு வேடி செய்ய எடுக்க. தல முடியல தல, கழுத்தெல்லாம் வலிக்குது. ஏய் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நேரா உட்காந்து போஸ் குடுறான்னு. நீ என்ன சொன்ன? இப்படி பார்த்து உட்காந்து நல்லா இருக்கும்னு. இப்போ வலிக்குதுன்னா அமைதியா உட்காரான். ஏதோ 1 மணி நேரம்னா பரவாயில்ல, 5 மணி நேரமா ஒரே இடத்துல உட்கார வச்சிருக்க. கழுத்து ரொம்ப வலிக்குது, முடியல. நீ இப்படியே பேசிட்டு லேட்டு தான் ஆகும். என்னது மறுபடியும் முதல்ல இருந்தா? வேணா தல. டேய் தம்பி பேசுறதுல கூட கூட பேசுற. அண்ணே கழுத்து வலிக்குதுண்ணே. டேய் உனக்கு கழுத்தே இருக்காது, பரவாயில்லையா? ஐயோ டேய் எனக்கு கூட தான் கை வலிக்குது, நான் வரையில. அமைதியா உட்காரா. அண்ணே என்ன தம்பி எப்படி இருக்கு சொன்ன? சூப்பரா இருக்கு தம்பி. என்னண்ணே பொய் சொல்ற? நல்லாவே இல்ல தம்பி. முத வாட்டி வரையறப்ப யாரா இருந்தாலும் இப்படித்தான்ப்பா வரும். அப்படியே நான் சொல்ற? ஆமாப்பா. அது மட்டும் இல்லப்பா, இவன் மூஞ்சி வேற மாதிரி இருக்குப்பா. இவன் முகத்தை எப்படிப்பா வரைய முடியும்? பாரு எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது பாத்தியா? சரி போனேன். டேய் வரையறல, கொஞ்சம் சிரிச்சா மாதிரி தான் மூஞ்ச வையேன். தம்பி அதுக்கு என்ன நீ இவ்வளவு தூரம் வைக்கப்படுற? டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? பெயிண்டிங் பெயிண்டிங். பெயிண்டிங்கா? ஆள வரைய சொன்னா பேய வரைஞ்சு வச்சிருக்க. அவன் மூஞ்சி அடி வாங்கிருக்கு, நான் என்ன பண்றது? வேணும்னா நீ உட்காரு, உன்னை வரையறேன். பாவுண்டா நானு. ஆளை விடு. டேய் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஈவினிங் ஷோ படத்துக்கு போறாங்கடா. போகட்டும், நானும் போலான்னு இருக்கேன். போ. போவா? போக தெரியாதனால தான் நீங்க வந்து நிக்கிறேன். எனக்கு அவங்களோட அவ்வளோ பழக்கம் இல்லடா. நீ வா ஏன் ப்ளீஸ். என்னது சினிமாக்கா? ஐயோ நான் வரமாட்டேன்பா. ஏன்? ஒரு வயசு பையன் 6 மணிக்கு மேலே எப்படி சினிமாக்கு வர்றது? என் கற்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? எதுவும் ஆகாது, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வா. சாரி அர்னி, நான் வரல. தம்பி சின்ன பாப்பா முகத்தை பாத்தியா எப்படி மாறி போச்சு? இந்த மாதிரி ஒரு புள்ள கூப்பிட்டா நான் தியேட்டருக்கு தூக்கிட்டே போயிடுவேன். நீ என்ன நான் வரலன்னு சொல்ற? ஓஹோ டே அவர் கூட போ, இங்க இருந்தே தியேட்டருக்கு தூக்கிட்டு போயிடுவாராம். ஐயோ என்னாச்சு, கோவமா? சரி என்ன சேஃபா கூட்டிட்டு போயிட்டு சேஃபா வீட்டை ட்ராப் பண்ணிடுவியா? படத்துல ஏதாவது அசிங்கமான சீன் வருமா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ வா. ஓகே அர்னி, ரொம்ப ஃபீல் பண்ணாத, நான் படத்துக்கு வரேன். ஆனா தேர்ல உன் பக்கத்துல தான் உட்காருவோம், ஓகேவா? பா சாமி ஆள விடுறா. அடப்பாவி மிஸ் ஆயிட்டானே. சீட் எல்லாம் பாரு, நல்லா பழைய டீ கடையில போட்டுருக்க மாதிரி. டஸ்ட் அலர்ஜி வந்துரும், தட்டாத. மாப்ள என்னடா இது பழைய கல்யாண மண்டபம் மாதிரி இருக்கு பாக்க. இங்க பாரு 90 ஃபேஸ் மேல படத்துக்கு என்ன பண்ண போறாப்ல? ஏய் ஏய் அவர் கைஸ். நண்பா இங்க உட்காரலாமா? புரியுது, அருணி வரும்னு சொல்ல வரீங்க தானே? ஓகே ஓகே. சரவணா இங்க உட்காரலாமா? திவ்யா வருவாடா. ஆமா வந்தாம அப்படியே கொஞ்சம் குழவிர போற. மிஞ்சி மிஞ்சி போனா கவிதை சொல்ல ஒண்ணு மொக்கையா. ஏய் கார்த்திரா கார்த்தி. ஹலோ அதான் வந்துட்டோம்ல. ஆல்ரெடி புக்டு மாமா, நீ போ. விமலு எப்படி சும்மா தானே உட்காந்து கேம் தப்பு தப்பா விளையாட போற? உன் பக்கத்துல உட்காந்துக்கு வா. சரி மச்சான், நிலா வருவா. தோ வந்துட்டால, நீ பின்னாடி போயிடுற. ஓகே
டேய் இந்த பிளான்ல எப்ப நினைச்சது தெரியலடா. கரெக்டா உட்காந்து ஜோடி ஜோடியா. அவன் கரெக்டா தான் இருக்கான், நம்ம தான் லூசு மாதிரி இருக்கோம். அசோக் இங்க உட்காரலாமா? ஆக்சுவலி இந்த சீட் புக்டு. என் டிக்கெட்காக வெயிட்டிங். பிளாக் டிக்கெட்டா? இந்த அவன் சீட் ஃபுல் ஆயிடுச்சு. ஐயே சக்தி. மாப்ள பயங்கர இரிட்டேஷனா இருக்கு. நான் தரையில ஜம்கல் வச்சு உட்காந்துறேன். ஓகே? ஏய் என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. வித்யா அப்படின்னு தனியா தான் உட்காந்துருக்கோம், நம்ம அங்க போய் உட்காரலாம். இஸ் இட்? யா. லட்டுமா. டேய் நான்சென்ஸ் ஃபெலோஸ். நீங்க எப்படா வந்தீங்க? நாங்க தான் அப்பவே சொன்னோம் சீட்டு காலியா போயிரும்னு. இதுக்கு தேவை நான் பக்கெட்ல உட்கார சொன்னேன். கேட்டியா? கோக் வேணுமா? ஐயோ இட்ஸ் ஓகே, என்கிட்ட கூட காசு இல்ல. இவங்களோட தனியா பாப்கார்ன் வாங்கி சாப்பிடு. சட்டை பாரு, நல்லா திருவிழால டேய் பலூன் விக்கிறோம். ரெண்டு பேரும் பக்கத்துல வந்து உட்காராங்கடா. திருப்பி போட்டுட்டா நம்பர் மாதிரி இங்க பாக்க. பிரியா என்ன சாப்பிடுற? ஹாட் டாக், டோனட்? டேய் டேய் உனக்கே இன்டர்வல்ல பழைய முறுக்கு தான் வாங்கி தரலான்னு இருக்கோம். அங்க என்ன டோனட் வேணா? டேய் வாய் முட்டு கம்முன்னு இருக்குடா. உங்களுக்கு வாங்கி தரலாம் கோவமா? படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீ படத்தை ஆரம்பிச்சிட்டியா? அந்த வெல்வெட் துணில உன் கண்ணாடியை தொடச்சு ஒழுங்கா படத்தை பாரு. நீ மூடு. தேங்க்ஸ். சாரி சாரி. சாரி சாரி. சாரி மாப்ள அவன் கண்ட கரும்புத்தி வெரைட்டி ட்ரை பண்றான்டா. என்னால அதெல்லாம் தாங்கவே முடியல. டேய் இதெல்லாம் தாங்கிதான் மாப்பிள ஆகணும். இதுக்கே மனசு உடைஞ்சிட்டா எப்படி? ஐயோ ஏய் வாட்டமாவே இல்ல, கொஞ்சம் கை போட்டுக்கிட்டா. போட்டுக்கோ. ஏன் மாப்பிள அழுவுற? போ மாப்ள. டேய் என்ன இப்படி காலை போட்டிருக்க? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஏன் ஓமாலியா கால் இடிக்குது? வேணா என் மேல போட்டுக்கோ. அவன் தோல்ல கை போடுறான், அதை பண்றான், இதை பண்றான். அங்க பாரு சரவண பாரு, நல்லா இன்டர்வியூக்கு போற மாதிரி உட்காந்துருக்கான். டேய் நீ எல்லாம் ஏன்னா படத்துக்கு வந்த? வெளியே கேண்டீன்ல போய் சமோசா வீடா போடா. ஹேய் படம் பார்க்க தானே வந்த, எதுக்கு எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு இருக்க? பின்ன என்ன அவன்லாம் பார்க்க தேட்டர்ல டிக்கெட் கிளிக்கிற மாதிரியே இருக்கான். கரெக்ட் மாப்பிள. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் படுக்க பாருடா. ஏய் ஓகே. ரவி இங்க வரலையாடா? வரல மச்சான். எப்போ வரான்? எங்க போயிருக்கான்? அவன் லவரோட போயிருக்கான் மச்சி. சாமா போறா டேய். ஜீரோ தானே? ஆமா மச்சான். ஏய் காலடா அடிங்க. மாப்பிள்ள நீங்க பார்த்த மாதிரி இருக்கடா. டேய் இவன் அந்த சொட்டத்துல என் டான் இருக்கான்ல இருதயம், அவரோட பையன்டா. இல்லடா மச்சான், பசங்க எவ்வளவு பொண்ணுங்களை அள்ளிட்டு வந்திருக்கானுங்க மச்சான். உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வயிற்றுச்சலா இருக்குடா. இல்லடா மச்சான், நமக்கெல்லாம் இந்த மாதிரி எதுவுமே சிக்க மாட்டேங்குதுடா. ஆமாண்டா. டேய் மூடிட்டு படத்தை பாருங்கடா. ஓகே ஓகே. என்னாச்சுங்களா? ஒன்றும் இல்லை, சுமார். க்ரௌட் அதிகமாக பத்திரிகைக்காரங்கெல்லாம் வேணும்னே பிரச்சனை பண்றீங்களா? பத்திரிகையில் வந்தால் தமிழ்நாடே கொண்டிருக்கு. ஸ்பேஸை கவர் பண்ணணும். ஏய் ஏய் என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லை. என்ன சொன்னீங்க? சும்மாரு. டேய் என்ன சிரிப்பாங்க? ஒன்றும் இல்லை மச்சி, விட்டு படமாக மற்ற பார்க்குறேன்டா.
உங்களோட படம் பார்க்க வந்தா இப்படி தான்டா. டேய் என்ன காரியம்டா பண்ற நீ? ஐயோ சாமி வேற மூஞ்சி மாத்திக்க. இதுவே டேய் யார் மேல கை வைக்கிற? ஏய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சும்மா சீனிட்டே இருந்தா என்ன போறாங்க பின்ன? டேய் அந்த பொண்ணு சொல்ற உண்மையாடா? இல்ல மச்சான், தெரியாம பட்டதுக்கு அடிக்க வரான்டா. என்ன தெரியாம தானே பண்ண? என்ன காலேஜா மாசா என்கிட்ட காட்டுறியா? என்ன மச்சான் அவன் பேசிக்கிட்டே இருக்கா, நீ பாத்துட்டே இருக்கா? சண்டை போட்டீங்கன்னா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவேன். கால் பண்ணுவாங்க போலீஸ்க்கு. என்ன பண்ணிடுவாங்க? நான் போலீஸ்னா பயந்துருமா? சார் இங்க இருந்து கிளம்புங்க கிளம்புங்க போங்க கிளம்பி போங்க போங்க வாங்க சார் வாங்க கிளம்பு கிளம்பு எல்லாம் ஓ டேய் பொண்ணுங்களை கூட்டு வந்துட்டோம், இல்லைன்னா அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நேரம் என் கண்ணு முன்னாடி நின்ன இங்கேயே வெட்டி புதைச்சிருவேன். கிளம்பு. டேய் வாடா